இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான். என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்களோ, எங்க தங்கச்சிக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு அந்த கவலையில ராத்திரி பூரா இவங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை. இப்ப தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தீர்ப்பாகி வீட்டுக்கு வரவும் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்துல தலைகால் புரியல. அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. இல்ல பத்மா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, பெரியப்பா வீட்டை விட்டு போறப்ப வீட்டு பொறுப்பையும் கொத்து சாவியையும் ஓம் பொறுப்புல தான் இருக்கணும்னு பார்வதி சித்திக்கிட்ட கொடுத்துட்டு போனாருல்ல. நீங்க திரும்பவும் வீட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதும் இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது, ஜானகி அக்கா கிட்ட தான் இருக்கணும்னு கொத்து சாவிய முன்னாடியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க நின்னுகிட்டு சாவிய அக்கா கிட்ட கொடு, அக்கா கிட்ட கொடுன்னு ஜாடையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ இப்பவே கொடுத்துடுறேன் சித்தி. ஆமா, அக்கா கிட்ட கொடுத்துரு. எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம சோதனை காலமும் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது நம்ம குடும்பம் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். புவனேஸ்வரி நினைச்சது நடந்திருந்தா இந்த ஊருக்கு மத்தியில நம்ம மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்திருக்கும். உங்க எல்லாருடைய அன்பு பிரியத்தினாலதான் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேயா? என்ன? ஓகேதான். அப்புறம் என்ன அப்புறம்? ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? இப்போ நீ என்ன பண்ணிட்டானே உனக்கு நான் ஃபீஸ் கொடுக்கணும்? இங்க எதுவும் இலவசம் கிடையாதுமா. ஓகே. ஃபீஸ் எவ்வளோ? என்ன விளையாடுறியா நீ? நான் பிராக்டிஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். டைமுக்கு போகணும். அதோட மைண்ட் கேம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓ, நீ மட்டும் கொடுக்காம போய் பாரு. கோர்ட்ல விளையாடுறப்ப ஃபிளாஷ் கட்ல வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அதுக்கு உன்னை இப்பவே நீ கொடுத்துட்டு போயிடலாமே. வெரி சிம்பிள். பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா என் ஞாபகத்துல யாரும் வரமாட்டாங்க. மேட்ச்ல ஜெயிச்சு கப்ப வாங்கணும் பிகிலு. புருஷன் பாவம் பொல்லாதது பிகிலு. ஐயோ, அப்போ நான் கப்ப வின் பண்ண மாட்டேனா? புருஷனை கவனிச்சுட்டு போனா என்னோட பிளஸிங்ஸ்ல நீ ஈஸியா வின் பண்ணுவ பிகிலு. காலையில அவ்வளோ ஹெல்ப் பண்ணல, அதுக்காக. ஏய் கதர், ஒரு நிமிஷம். என்ன பண்ண? அவரு பாத்துட்டு இருக்காருல்ல. ஓ, துண்டு போட்டு அவரை மறைச்சிட முடியும் இல்ல? இல்ல, இது ஆகிற காரியம் இல்ல. ஏ சாரி சாரி, கோச்சிக்காத தானா. சரி. தானா, என்னடா? இந்த ஆம்பளைங்க கிஸ் பண்ண வந்தா பொம்பளைங்க ஏன் கண்ணை முடிக்கிறாங்க? இந்த இப்ப நீ கூட இது ரொம்ப முக்கியம் பாரு. சொல்ல, ஒரு டவுட் தானே கேக்குறேன். எனக்கு தெரியல.
சரி. ம், ம், ம். ம். ஏய், என்ன கண்ணை தொற. ஆ, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. அந்த ஒரு செகண்ட் கூட ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்காதான். நீயும் விளக்கமும் உன்னா ஏய் ப்ளீஸ் 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 தானா, ப்ளீஸ் தானா. பாவோன்னு பார்த்தா என்னைய போட்டு வாங்குறியா நீ? ஏய், மொத்தமும் கேன்சல். ஏய், தனா தனா என்ன? பிராக்டிஸ் தான் முக்கியம். கப்ப வின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா? ம், ஓகே. ம், நீ கிளம்பு. நீ பண்ணது உதவி இல்ல ஜானகி, குற்றம். நீ உண்மையிலேயே உதவி பண்றதா இருந்தா முதல்ல இந்த விஷயத்தை நீ என்கிட்ட தான் சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? உள்ளக்கு கஷ்டம்னு புருஷன்கிட்ட சொல்லாம என்ன வேணா பண்ணலான்னு நீயா முடிவெடுத்துட்டல? ஐயோ இல்லங்க, இல்ல. இது இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல ஜானகி. நீ என்னைக்கு என்ன நம்பறத விட்டியோ அன்னைக்கு வந்த பிரச்சனை தான். இந்த குடும்பம் ஒரு காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஜானகி என்ன நம்புனா. இந்த குடும்பத்தை ஒரு ராணி மாதிரி கட்டி காப்பாத்துனா. ஆனா இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உனக்கு ஏன் மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சு ஜானகி. அந்த நம்பிக்கை என்னைக்கு போச்சோ அன்னைக்குதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. நீ என்ன நம்பல, ஆனா நான் உன்னை நம்புற ஒவ்வொரு தடவையும் நீ என்ன முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க. இப்போ இப்போ நான் ஒரு முட்டாள்தான், முட்டாள்தான், முட்டாள்தான். ஐயோ அண்ணா, ஐயோ இப்படி பேசாதீங்க. ஏங்க, நான் செஞ்சது தப்புதாங்க. அதுக்கு நான் உங்க கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல ஜானகி. ஏங்க, திரும்பவும் நீ என்னை எப்ப நம்ப ஆரம்பிக்கிறியோ அப்பதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போகும். நீ கண்டிப்பா மாறணும் ஜானகி. பழைய ஜானகியா, என்னோட ஜானகியா, எப்ப நீ மாறி வரையோ அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன். நான் காத்துட்டு இருப்பேன்.